அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆசாரிய குடும்பம் எப்படி இருக்கணும்? குற்றமற்ற குடும்பமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசாரியன் குடும்பம் எப்படி இருக்கணும்? உட்டாளங்கடி வேலை பண்ற குடும்பமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அங்க தேவ பக்தி இருக்கணும், அங்க விசுவாசம் இருக்கணும், அங்க ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. அங்க தேவனுடைய வார்த்தை இருக்கணும், அங்க ஆராதனை இருக்கணும், அங்க பாட்டு இருக்கணும், அங்க அபிஷேகம் இருக்கணும், அங்க எல்லா தேவ மகிமை இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அந்த குடும்பம் குற்றமற்ற குடும்பமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்? சுத்திகரிக்கிற தேவன் அங்க இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஆசாரிய குடும்பத்துக்கு அவசியமானது. பாருங்க, நல்ல குடும்பம், அருமையான குடும்பம், தவறிழைக்காத குடும்பம், அற்புதமான குடும்பம். 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். என்னடா இது? ஆசாரிய குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், குற்றமில்லாத குடும்பம், தவறு செய்யாத குடும்பம், நல்ல குடும்பம், பரிசுத்தமான குடும்பம். அந்த குடும்பத்திலையும் குறை வந்திருக்கு. கல்யாணமாகி ஓரிரு வருஷத்துல குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, வயசு ஏறிடுச்சான். நான் நினைக்கிற எக்கு தப்பா ஏறி இருக்கும் 20-30ன்னு. என்ன இல்லையா? நான் சொல்லட்டுமா, 1000 வேலைகள் செஞ்சிருந்தாலும் ஒரு குறை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது நம்மளை உள்ள போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். புருஷன் நல்லா இருக்காரு, மனைவி நல்லா இருக்காங்க, ஜெபம் நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, வசதி நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, ஆனா இந்த ஒரு காரியம் நடக்கலையே, இந்த ஒரு விஷயம் கிடைக்கலையே, இந்த ஒரு விஷயம் அமையலையே என்ற ஒரு நெருடல் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தாலும், ஆசாரிய குடும்பமாக இருந்தாலும், ஆராதிக்கிற குடும்பமாக இருந்தாலும், ஏதோ உங்கள் லைஃப்ல ஒரு குறை இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசாரிய குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். நாங்க இப்படி சப்புன்னு சொல்லிட்டீங்க, அப்படிதாங்க இருக்கு. அல்லேலூயா. இங்க குழந்தை இல்லை, நம்ம குடும்பத்துல வேற ஏதோ ஒண்ணு இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதம். அங்க குழந்தை இல்லை, சில குடும்பத்துல சுகம் இல்லை, சில குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சில குடும்பத்துல வருமானம் இல்லை, சில குடும்பத்துல புருஷன் சரியில்லை, சில குடும்பத்துல புருஷனே இல்லை, சில குடும்பத்துல மனைவி சரியில்லை, சில குடும்பத்துல மனைவியே இல்லை, சில குடும்பத்துல பிள்ளைங்க சரியில்லை, சில குடும்பத்துல பிள்ளைகளே இல்லை. சிலர் குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு சில பேருக்கு நல்லா இல்லாம இருக்கும், சில பேருக்கு கை நல்லா இல்லாம இருக்கும், சில பேருக்கு கையே இல்லாம இருக்கும், சில பேருக்கு கால் நல்லா இல்லாம இருக்கும், சில பேருக்கு காலை இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு குறைகள் வாழ்வில் இருக்கலாம். யதார்த்தமே. அடுத்த வசனம் வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்க, எப்படி இருக்க? ஒரு குறை வாழ்வில் இருக்க, ஒரு வருத்தம் வாழ்வில் இருக்க, ஒரு பிரச்சனை வாழ்வில் இருக்க, ஒரு சோகம் வாழ்வில் இருக்க, எதிர்பார்த்தது அமையவில்லையே என்ற ஏமாற்றம் வாழ்வில் இருக்கிறது. யாருக்கு? எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும். யார் இவங்க? ஆசாரிய குடும்பம், ஆரோனுடைய குடும்பம், குற்றமில்லாத குடும்பம், பரிசுத்தமான குடும்பம். அந்த குடும்பத்திலேயும் குறை இருக்க, அந்த குறை நிமித்தம் வருத்தம் இருக்க, அந்த வருத்தத்தின் நிமித்தம் ஒரு நெருடல் இருக்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. அப்படி இருக்க, வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில். அடுத்த வசனம் சேர்த்து வாசிச்சிருவோம். 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் குடும்பத்தின் அடையாளம் ஆசாரிய குடும்பம், என் குடும்பத்தின் அடையாளம் கிறிஸ்தவ குடும்பம், என் குடும்பத்தின் அடையாளம் ஆராதிக்கிற குடும்பம், என் குடும்பத்தின் அடையாளம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குடும்பம், என் குடும்பத்தின் அடையாளம் ஆலயத்துக்கு போகிற குடும்பம். இதுதான் அடையாளம்.
நான் சொல்லுகிறேன், என்ன ஆனாலும் சரி, எதற்கானாலும் சரி, இந்த அடையாளத்தை மட்டும் இழந்துராத. எதை வேணாலும் உங்க லைஃப்ல இழந்துருங்கள, பிரச்சனை இல்லை. ஆனா ஆராதிக்கிற குடும்பம் என்ற அடையாளத்தை மட்டும் இழந்துராதீங்க. நாங்க ஆராதிக்கிற குடும்பம், நாங்க கனப்படுத்துகிற குடும்பம். நான், என் பிள்ளைகள், என் பிள்ளையின் பிள்ளைகள், என் சந்ததிகள் ஆண்டவருக்கு முன்னாடி கைகளை உயர்த்துகிற குடும்பம். இதுதான் என் அடையாளம், என் குடும்பத்தின் அடையாளம். இந்த அடையாளத்தை ஒரு நாளும் இழக்காதீர்கள், மாற்றாதீர்கள். காலம் மாறட்டும், என்ன வேணா மாறட்டும். ஆமா, வயசு எல்லாம் ஏறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஆனா இந்த அடையாளம் ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தரை சேவிக்கிற குடும்பம், கர்த்தரிடத்திலே பயபக்தியா இருக்கிற குடும்பம், குற்றமற்ற குடும்பம். அப்படி இருந்து இன்னையா பிரயோஜனம்? குறையா இருக்குதே, குழந்தை இல்லையே, நல்லது நடக்கலையே, எதிர்பார்த்த மாதிரி காரியம் போலியே, நல்ல ஜோரா தான் போச்சு, ஆனா புசுக்குன்னு காரியம் படுத்துருச்சே, நடக்கலையே, ரொம்ப சிறப்பா இல்லையே. இங்க பாருங்கள், இந்த குடும்பத்தை பிடித்தது போல் காரியங்கள் நடவாவிட்டாலும், பிள்ளையே பிறக்காவிட்டாலும், தான் ஆராதிக்கிற குடும்பம் என்பதை உணர்ந்து அவன் ஆராதிக்க சொல்லுகிறான், அவன் ஜெபிக்க சொல்லுகிறான், அவன் தேவனை கனப்படுத்த சொல்லுகிறான். ஆராதிக்கிறவனுடைய குடும்பத்திலும் 1000 தேவைகள் வரலாம், பற்றாக்குறைகள் வரலாம், சங்கடங்கள் வரலாம். அதுக்காகலாம் ஆராதனை விட்டுற முடியாது, அதுக்காகலாம் தேவனை தொழுது கொள்வதை விட்டுற முடியாது. பலவீனம் வரலாம், வியாதி வரலாம், பற்றாக்குறைகள் வரலாம், நாசமோசம் வரலாம், பட்டயம் வரலாம், அதுக்காக ஆராதனை விட்டுற முடியாது. நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், பிள்ளை பிறக்காம போகலாம், பிள்ளைகளுக்கு திருமண காரியம் தள்ளி போகலாம், பிறக்க வேண்டிய குழந்தையோ வர வேண்டிய ஆசீர்வாதமோ தள்ளி போகலாம். அதுக்காக ஜெபத்தை நிறுத்த முடியாது, அதுக்காக துதியை நிறுத்த முடியாது. சகரியா சொல்லுகிறான், பிள்ளை பிறக்கிறதா, அதுக்காக ஆராதனை நிறுத்த முடியாது. எலிசபெத் சொல்லுவா, பிள்ளை பிறக்கிறதா, வயசு ஆயிடுச்சுதான், அதுக்காக தேவாலயத்துக்கு போறதை நிறுத்த முடியாது, தேவனை கனப்படுத்துறதை நிறுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்துறதை நிறுத்த முடியாது என்ற வைராக்கியம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை பற்றி கொள்வதாக. ஒரு நெருக்கம் வந்த உடனே உடைஞ்சு போகிறது அல்ல, வருத்தம் வந்த உடனே உடைஞ்சு போகிறது அல்ல, சங்கடங்கள் வந்த உடனே உடைஞ்சு போகிறது அல்ல. ஆமா, நடக்கலதான், முடியலதான், ஆகலதான், அதுக்காகலாம் ஆராதனை விட்டுற முடியாது, அதுக்காகலாம் தேவ சமூகத்தை விட்டுற முடியாது. உன் ஆபத்தில், உன் வேதனையில் ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுகிறோமே, தேவனுக்காக வாழ்றோமே, ஆராதிக்கிற குடும்பமா இருக்கிறோமே, இப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் எங்கள் வாழ்வில் ஏன் வருத்தம் என்று பின்வாங்குகிற மனநிலை அல்ல. இந்த எல்லா சூழ்நிலையிலேயும் இப்ப நடக்கல, இப்ப கிடைக்கல, இப்ப முடியல, அதுக்காக ஆதில் வந்த ஆண்டவரை நாங்க பாதியில விட்டுற மாட்டோம். அனாதி சிநேகத்தாலே நேசிச்ச ஆண்டவரை நாங்க இடையில விட்டுற மாட்டோம். பிரச்சனை இடையில் வந்தது, பிரச்சனை பாதியில் வந்தது. தேவன் பாதியில் வந்தவர் அல்ல, தேவன் ஆதியில் வந்தவர். ஆதியில வந்த ஆண்டவருக்காக பாதியில வந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் திரும்பி போகிறவர்கள் அல்ல. ஆராதிக்கிற தேவன் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும், அற்புதம் நடந்தாலும் அற்புதம் நடக்காம போனாலும், பிடிச்சது நடந்தாலும் பிடிச்சது நடக்காம போனாலும், நாங்கள் ஆராதனையை விட்டுற மாட்டோம், ஆராதிப்பதை நாங்க விட்டுற மாட்டோம், தொழுகையை நாங்க விட்டுற மாட்டோம், துதியை நாங்க விட்டுற மாட்டோம், ஸ்தோத்திரத்தை நாங்க விட்டுற மாட்டோம். அதான் ஆசாரியனுடைய குடும்பம், ஆராதிக்கிறவனுடைய குடும்பம். நெருக்கம்தான், வருத்தம் தான், ரைட்டு, என்ன பண்றது, ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்றோம். வருத்தம் தான், நெருக்கம் தான், பரவாயில்ல இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவோம். இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம்.
இப்படி இந்த குடும்பங்கள் தங்களுடைய இயலாமைகளிலேயும் இல்லாமைகளிலேயும் குறைகள் மத்தியிலும் சோகத்தின் மத்தியிலும் வருத்தத்தின் மத்தியிலும் சஞ்சலங்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலேயும் தேவ சமூகத்தை நெருங்கினபடியினால், தேவனை கனப்படுத்தினபடியினால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்க எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். நான் சொல்லட்டுமா, 1000 வருத்தம் என்றாலும் நீ ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உனக்கு தரிசனமாவார். 1000 ஏழாமைகள் மத்தியிலும் ஆண்டவரை நீ கனப்படுத்தினா, இந்த உலகத்தில் இருக்கிற சீமான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாத ஆண்டவர், ஐஸ்வர்யவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாத ஆண்டவர், பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாத ஆண்டவர் ஆராதனையில உனக்காக இறங்கி வந்து தன்னை உனக்காக காண்பித்து உனக்கு தரிசனமாவார். அவர் ஆளை பார்த்து இறங்குற ஆண்டவர் இல்ல, உன் ஆராதனையை பார்த்து இறங்குகிற ஆண்டவர். ஆராதனை இருக்கா? அழுகதான், ஆனா அந்த அழுகையிலேயும் ஆராதனை இருக்கிறதா? சோகம்தான், அந்த சோகத்திலும் ஆராதனை இருக்கிறதா? வருத்தம் தான், அந்த வருத்தத்திலும் ஆராதனை இருக்கிறதா? அந்த நெருக்கம் தான், அந்த நெருக்கத்திலும் ஆராதனை இருக்கிறதா? இருந்தால் நான் சொல்றேன், கர்த்தர் இன்று உனக்கு தரிசனமாவார். கர்த்தர் இன்றைக்கு தன்னை உனக்கு காட்டுவார், அவருடைய மகிமையை காட்டுவார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தரிசனமாகிறார் ஆண்டவர், தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு ஆண்டவர். தன்னை காட்டுறாரு, தன்னை காட்டுறாரு, தன்னை காட்டுறாரு. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் இரக்கம், என் தயவு, என் கிருபையினால இறங்குகிற தேவனா இருக்கிறார். சோகத்தின் வேளைகள் நம்மை சோம்பலடைய செய்யலாம். இழப்பின் வேளைகள் நம்மை வருத்தமடைய செய்யலாம். இல்லையே என்ற ஆதங்கம் நம்மை சாம்பலுக்குள்ளே அமர செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, தூசி விட்டு எழும்பு, தூசி விட்டு எழும்பு, தூசி விட்டு எழும்பு, தூசியை விட்டு எழும்பு. துக்கம் என்னும் தூசி, வருத்தம் என்னும் தூசி, சோகம் என்னும் தூசி, சோம்பல் தனம் என்னும் தூசி